தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு புவிசார் அரசியல் விமர்சகர் கணேஷ்குமார் இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் 62nd மெட்ராஸ் ஐஐடியில் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அதில் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ஸ்பேஸ் அதுங்கெல்லாம் அட்டாக் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை நியூயார்க் டைம்ஸில் போடுறாங்க. எப்படிப்பட்ட ஒரு பத்திரிக்கை, அது எவ்வளோ ரெப்புடேஷன் இருக்குது, வேர்ல்டு பூரா எவ்வளோ வாசகர் இருக்காங்க அப்படின்றது தெரியும். ஆனால் அவர் அதை ஏதாவது ஒரு ஃபோட்டோ எனக்கு கொடுங்க, நீங்கள் தாக்குதல் நடத்திருந்தது அப்படின்னா முன்னாடி இப்படி இருந்தது ஒரு ஃபோட்டோ கொடுங்கன்னு கேட்குறாரு. அந்த மாதிரி இல்லைன்னு மறுக்கிறார். அதே போல் பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கான அனைத்து ஃபோட்டோக்களையுமே நாங்கள் வெளியிடுறோம், இது இல்லைன்னாலும் டீகோட் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. பல விஷயங்கள் பேசியிருக்காரு சார். இதை பற்றி உங்களுடைய கருத்து? அவர் சொல்கிறது 100% கரெக்ட். அதாவது மேற்கத்திய ஊடகங்கள் எப்போவுமே ஒரு தரப்பு மாத்திரம் தான். நம்ம பல வருஷங்களாக பேசிகிட்டு இருக்கோம் அந்த விஷயத்தை. அதாவது இந்தியாவிற்கும் உலகத்திற்கும் செய்தி தரக்கூடிய இந்த மீடியா நியூஸ் அக்ரிகேட்டர்ஸ் அப்படின்றது ஒரு பக்கம் மாத்திரம்தான் அதாவது ஒரு துருவத்திலிருந்து மட்டுமே வருகின்றது. நம்ம இந்த ரஷ்யா உக்ரைன் போர் போது கூட நம்ம பேசணும் இதை பற்றி. ரஷ்யா உக்ரைன் போர் போது நம்மளுக்கு உக்ரைன் தரப்பு மாத்திரமே தான் நம்மளுக்கு நியூஸ் கொடுத்தாங்களே தவிர ரஷ்யா பக்கத்தில் இருக்கிற நியூஸை யாருமே கவர் பண்ணவே இல்லை. யுக்ரைனை என்னமோ ஹீரோ மாதிரியும் ரஷ்யாவை என்னமோ எதிரி மாதிரியும் எல்லா உலகத்துலேயும் கொண்டு போய் சேர்த்ததில் இந்த மேற்கத்திய ஊடகங்களுக்கு பெரும் பங்கு உண்டு. இதை நாம் ராய்ட்டர்ஸோ இல்லை ஏஎஃப்பியோ இல்லை ஏபியோ இவங்க தான் நியூஸ் அக்ரிகேட்டராக இருக்காங்க. இவங்ககிட்ட தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் நியூஸ் சேனல்ஸோ நியூஸ் பேப்பர்ஸோ பிரிண்ட் மீடியா எல்லாமே டிஜிட்டல் எல்லாம் சோர்ஸ் அங்கே தான் வாங்குறாங்க, சைட் பண்ணுறாங்க, அங்கே கிடைக்கிது. ஸோ வாட் அபவுட் ரஷ்யா? ஸோ ரஷ்யன் டைம்ஸ் அதையும் நம்ம பார்க்கணும்ல. 2 பேர், அதாவது இட் டேக்ஸ் டூ ஃபார் ஃபைட். ஸோ அப்போ இவங்க பக்கத்துலேருந்து ஒரு நியூஸ்னால் அப்போ அவங்க பக்கத்துலேருந்து ஒரு நியூஸ் இருக்கும்ல. ஸோ அந்த நியூஸ் யாருமே கவலையே படலை. ஸோ என்ன நடந்ததோ ஒரு 4 நாள் கழிச்சு தான் இல்லை தப்புப்பா, உக்ரைன் நம்ம கூட 7ஆம் பொருத்தம் உள்ள நாடு, ரஷ்யா தான் நம்ம கூட, அந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த அளவுக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களே சில வேலையை பார்த்தாங்க. ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது நம்ம இதை ரொம்ப இது அலாமிங்கான ஒரு விஷயம். இதை நம்ம ஈஸியாக அப்படியே தள்ளிட்டு போக முடியாது. அதுக்காக தான் இவர் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று சொல்கிறார். ஏன்னா நீங்கள் ப்ராபகண்டா, அதாவது நான் சண்டையில் ஜெயிச்சிடலாம், அந்த சண்டையை கொண்டு போய் சேர்க்கறதுல தோற்றக்கூடாது. நான் என்னோடய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் தேர் பெஸ்ட். அதே மாதிரி இண்டிஜினஸாக இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் நம்ம ஜெயிச்சிருக்கோம். இது அதாவது நாமளே உள்நாட்டு உற்பத்தி மூலமாக இருந்த அந்த அதாவது ஏவுகணை எதிர்ப்பு சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை அதாவது ஹேக்கிங் பண்ணுற அந்த சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு டிஜிட்டல் வார்ஃபேர்லேயும் நம்ம ஜெயிச்சிருக்கோம். அதாவது சைபர் வார்ஃபேரில் நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஸோ இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரில் நம்ம தோற்றக்கூடாது. அதுதான் அவர் சொல்ல வர விஷயம். என்னென்னா நீங்கள் கேட்குற விஷயம், ஏன்னா அதாவது வட மாநிலங்கள் இருக்குல்ல, வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் கூட சில சமயத்தில் கரெக்டாக போடுறாங்க. இங்கே அது நம்மளுக்கு அந்த அளவுக்கு அவுட்ரீச் இல்லை. அப்படின்றதுனால நாம் கொண்டு போய் சேர்க்குறத ஒழுங்காக சேர்க்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நம்ம பார்க்கணும் இதில். ஸோ இருக்கிற நியூஸை கரெக்டாக கொடுக்கணுன்னா ஃபோட்டோஸை பிஃபோர் ஆஃப்டர் கொடுக்கணும். நம்ம ஒரு செய்தியை கவர் பண்ணும் போது அதோடைய எக்ஸாக்ட் அக்யூரேட்னஸ் கொடுக்கணும். ஸோ அதை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஆகட்டும், நியூயார்க் டைம்ஸாக இருக்கட்டும், பல ஊடகங்கள் தே ஃபெயில் டு டூ தட். லீ குவான் யூ அவர்கள் சொல்வார். லீ குவான் யூ அவருடைய வார்த்தையிலே சொல்லணும்னா, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் எங்களை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டது. நான் சொல்ல சிங்கப்பூரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டது. அப்போ எங்களுக்கு பதில் சொல்வதற்கான உரிமை எங்களுக்கு உண்டு. அது சிங்கப்பூரோடைய லா படி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு தப்பான ஒரு ப்ராடக்டை வாங்கிட்டோம் அப்படின்னு, அதாவது சப்ஸ்டாண்டர்டான ப்ராடக்டை ஒரு ஸ்கேம் பண்ணி வாங்கிட்டோன்னு எங்கள் மேலே ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறாங்க வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல். அதற்கு பதில் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, நாங்கள் கொடுக்குறேன். அதை பப்ளிஷ் பண்ணணுமா வேணாமா? அதை பப்ளிஷ் பண்ணலை அவங்க. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுடைய பப்ளிகேஷன் அப்படியே ஹாஃபாக கட் பண்ணாங்க சிங்கப்பூர். ஸோ அதுதான் ஒரு அந்த ஸ்டெப் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. அதுக்கு அதாவது வட அமெரிக்க நாடுகள் எல்லாமே, நான் சொல்கிறது அமெரிக்கா, கனடா, அதே மாதிரி ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே பொங்கி இருந்தாங்க. இந்த மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், இப்போவும் நம்ம சொல்கிறது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை அவங்க கொண்டு இதை எப்படி நீங்கள் தடுத்து நிறுத்துகிற மாதிரி இருக்குது, ஃப்ரீ ஸ்பீச்சை தடுத்து நிறுத்துகிற மாதிரி இருக்குது. செய்திகளுக்கு மேலே நீங்கள் முட்டுக்கட்டை போடுறீங்க, தடை போடுறீங்க அப்படின்ற மாதிரி. அப்போ அவர் சொன்னது அதுதான், நீங்கள் எங்கள் ஊரில் நியூஸ் விற்கிறதுக்கோ இல்லை நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கவங்களுக்கு அங்கே நீங்கள் என்ன நியூஸ் விற்கிறீங்களோ அப்படின்றத பார்க்குறதுக்கு மாத்திரம் தான் நான் உங்களை அலோவ் பண்ணுறேனே தவிர,
உங்கள் நாட்டில் நீங்கள் பண்ணுறது எங்கள் நாட்டில் பண்ண முடியாது அப்படின்னாரு. ஸோ இந்தியாவுக்கும் அதுக்கான டைம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து இருக்கிற நியூஸை வந்து நம்ம உள்நாட்டில் நம்ம அலோவ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நியூயார்க் சவுத் இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டில் இல்லைன்னா ஒரு சின்ன லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் ஏஜென்சி இந்த மாதிரி செய்யுது அப்படின்னா பாவம் அவங்களுக்கு வருமானம் இல்லைன்ற மாதிரி செய்கிறாங்க. நியூயார்க் டைம்ஸ், வால் ஸ்ட்ரீட்டு, ராய்ட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை. உலகத்துக்கே செய்தி அவங்க தான் கொடுக்குறாங்க. அப்போ இது என்ன சார், இது பெரிய நாரேட்டிவ். கரெக்ட், அதான் நான் திருப்பி சொல்கிறேன், ப்ராபகண்டா தான். பிபிசியை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பிபிசி ரொம்ப நல்ல நியூஸ் ஏஜென்சி, அதெல்லாம் முன்னாடி, இப்போ கிடையாது. ஹூ பேஸ் ஃபார் பிபிசி? பிபிசியை வந்து நீங்கள் நியூட்ரலாக எடுத்துக்க முடியாது. ஸோ இன்னி வரைக்கும் இந்தியாவுக்கு ஆதரவாகவோ நியூட்ரல், நான் இந்திய ஆதரவெல்லாம் கேட்கல, நியூட்ரலாக பிபிசி இருக்கிறத போடுறதுக்கு என்ன உங்களுக்கு? இருக்கிறத போடாமல் நீங்கள் ஒரு ப்ராபகண்டா தான் நடத்திட்டு இருக்காங்க இவங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், சோஷியல் மீடியாலே இது உண்டு இல்லை, நடுவில் இருக்கிற ஃபேக்டை சோஷியல் மீடியாவில் எழுதுனா ப்ரோ ரஷ்யன் ஆர்டிகல்னு சொல்லிட்டு பேன் பண்ணாங்களா இல்லையா அவங்க? யூடியூப்ல எத்தனை வீடியோ இவங்க தூக்குனாங்க ப்ரோ ரஷ்யான்னு சொல்லிட்டு. நியூட்ரல், உங்கள் நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏதோ பிரச்சனை, இது சோஷியல் மீடியா நியூட்ரலான மீடியா. ஸோ நான் இந்தியா வந்து ரஷ்யாவோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், எனிமியாக இருக்கலாம், எதுவும் அவனை எழுதிட்டு போகிறான். நான் வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாலாம் எழுதலை, ரஷ்யாவுக்கு எதிராகவும் எழுதலை. என்ன நடக்குதுன்ற ஒரு ஆர்டிக்கலை நம்ம நார்மலாக எழுதுகிறோம். அந்த நார்மலாக எழுதுகிற ஆர்டிக்கலை நீ இதை போட முடியாது, இது ப்ரோ ரஷ்யானா இருக்குன்னா உக்ரைனில் இருக்கிறவனோட பிரச்சனை எனக்கு என்னதுக்கு? என் ஊருக்கு எது நல்லதோ அதை தான் நான் பார்க்க முடியுமே தவிர, ஜஸ்ட் பிகாஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் யூஎஸ் யூ கேனாட் டிக்டேட் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். கரெக்ட். ஸோ இதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இவர் சொல்கிற விஷயம் வந்து 100% கரெக்ட். இது வந்து பெரிய ஒரு அலாம் பெல்ல அடிச்சிருக்காரு அவர். சார் அப்போ ஓப்பனாக கேட்குறேன் சார், இப்போ இது ரூலர் வந்து யூஎஸ் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? இருக்கலாம் கண்டிப்பாக. இதில் வந்து அமெரிக்காலேயுமே சில விஷயங்கள் அமெரிக்காவுடைய கவர்மெண்ட்டுக்கே அவங்க தலைவலியாக இருக்காங்க. இப்போ ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இவங்க தலைவலியாக இருப்பாங்க. இவ்வளோ நாள் ஜோ பைடனோட அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா இவங்க அவங்க ஆதரவாக தான் இருப்பாங்க. இப்போ பைடனோட அட்மினிஸ்ட்ரேஷன் போயிட்டு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வரதுனால உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுக்கு இருக்க பிரச்சனை ட்ரம்ப்புக்குமே இருக்கும். ஸோ இதை மீடியா வச்சு கண்ட்ரீஸை, எம்பையர்ஸே இவங்க வந்து மிரட்டுறாங்க. ஸோ என்னதான் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு அமைக்க வச்சாலும் காற்று நிற்காது, கண்டிப்பாக வெளியில தான் வந்தாலும் இது வந்து அடிச்சிட்டோன்னு சொல்லி பயங்கரமாக பறைசாட்டிட்டு இருந்தாங்க. துல்லிய தாக்குதல் 9 இடத்துல பண்ணதும் கரெக்டான இடத்துல அடிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காரு. அதில் எக்ஸ்ட்ராவாக வெளில வந்து ஒரு சிவிலியன் டெத்து கூட கிடையாது. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, அது கரெக்டு. அதே மாதிரி அது முடிஞ்ச உடனே ஸோ 11 ஏர்பேஸை நம்ம அடித்தோம். 11 ஏர்பேஸோட ஃபோட்டோ பிஃபோர் ஆஃப்டர் அவங்களே ரிலீஸ் பண்ணுறாங்க, நம்மளும் பார்க்குறோம். அந்த மாதிரி ஒன்றும் காமிக்க முடியல நம்மளுது. இப்போ இதுதான் சார், இந்த பிரதமர் மோடி அங்கே போய் நின்று ஃபோட்டோ எடுத்தார். இவன் அடித்தான், பாகிஸ்தான் அடிச்சான்னு சொல்கிற அந்த ஏர்பேஸில் அதை முடிச்சு 2-3 நாள் கழிச்சு அவர் போகிறாரு, பிரதமர் மோடி ஃபோட்டோ எடுக்கிறாரு. அப்போ ஒரு இது கூட காணுமே. இப்போ இந்த அளவுக்கு பேசும்போது கூட ரஃபேல வந்து ஒரு டூப்ளிகேட்டு ரேடார் வச்சு பயங்கரமாக அது படிக்கும்போதே என்ன இப்படியெல்லாம் இருக்குமா, ஏஐ வச்சு 100 மீட்டரில் இன்னொரு க்ளோன் வர்ற மாதிரி பார்த்து அந்த யார் அவங்க ரேடார் மிசைலை செலுத்தும் போது அது குழப்பி விடுற மாதிரி பண்ணி, இப்போ இந்த விஷயம் டெக்னிக்கல் தெரிஞ்சவங்களுக்கு பக்காவாக புரிகிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க சார். இப்போ அது அப்போ விஷயம் வந்து தானே தீரும். இப்போ என்னதான் அமெரிக்காவுடைய F-16 பைலட், ஒரு ஏஸ் பைலட் சொல்கிறாரு, இதை நான் முதல் தடவையாக பார்க்குறேன், இந்த மாதிரி ஒரு ஜுகாதை வந்து, அதுவும் அவர் இங்கே வந்துட்டு போனதுக்கு அதுக்கப்புறமா சொல்கிறாரு இது மாதிரி பண்ணுறது சாத்தியமே இல்லை, இது எப்படி பண்ணாங்கன்னே தெரியல. அதாவது ஆபரேஷன் சிந்தூர்லேருந்து இந்தியா கற்றுக்கொண்டது இல்லை, உலகம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குன்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருமே F-16 பெரிய ஃப்ளைட்டா இல்லை F-22 பெருசா F-35 பெருசா பேசிட்டு இருக்கும்போது ரஃபேல்ல ஒரு டம்மி கிரியேட் பண்ண முடியும், அந்த டம்மியை கொண்டு போய் விட்டுட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணணும், இன்னும் எக்யூப்டா பண்ணணும்ன்ற மாதிரி தான் திங்கிங் போயிட்டு இருக்கே தவிர இருக்கிறத டூப்ளிகேட் பண்ண வேற மாதிரி சான்ஸே இல்லை. இது வந்து ஒரு என்ன சொல்றது, இந்த மாதிரி திங்க் பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு ப்ளஸ். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சொல்கிறேன், இதுதான் அதாவது இந்திய மூளை அப்படின்றது வந்து இங்கே தான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இது வந்து ஒரு சின்ன கத்தி இருந்தால் இதை வேற ஒருத்தம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இதே இஸ்ரேல் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ஊரில் கொண்டாடி இருப்பாங்க, உலகம் பூரா கொண்டாடி இருப்பாங்க. இதே நான் இஸ்ரேல் கொண்டாட வேணாம்னு சொல்ல, கொண்டாடுங்க, நம்மளும் பண்ணியிருக்கோம், இதையும் ஒத்துக்கோங்க. இதில் 1008 கேள்வி கேட்காதீங்க. இதே அமெரிக்கா பண்ணாங்கன்னா ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. இதை வந்து அது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் மாதிரி பேசுகிறீங்க. இதை ஏன் நம்ம ஊரில் பண்ணால் மாத்திரம் ஏன் உங்களுக்கு அந்த மாற்றாந்தாய் போக்கு வருதுன்னு? ஆக்சுவலாக ஆப்போசிட்டாக தான் இருக்கணும். நான் கேட்குற இது வந்து ஆப்போசிட்டாக இருக்கணும். ஸோ ஆனால் நம்ம ஊரில் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம், பண்ணியா இல்லைன்னு, பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் இருக்குது போல இருக்குது. மேபி அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நம்ம மாற வேண்டிய ஒரே ஒரு ரஃபேல் தான் அவங்க விழுந்திருக்கு. அதுவுமே வந்து டூ ஹைட், ரொம்ப ஹைட்டு போனாலும் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாத்துலேயுமே உண்டு. மற்றபடி ஒரு ரஃபேலை கூட பாகிஸ்தான் அடிக்கலன்னு சொல்லி அவர் நம்ம காசு கொடுத்தோ இல்லை நம்ம நேரேட் பண்ணுறவோ இல்லை அவராகவே சொல்கிறாரு. இப்போ இதுக்கப்புறமும் இதை எப்படி எந்த அளவுக்கு இப்போ உழணும்னு நினச்சாங்கன்னா அவங்கள நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளோதான். உழணும்னு நினைக்கிறவங்க கிட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியும்?
சரி என்னோட நாட்டு வீரன் என்னுடைய நாட்டு விமானம் அது போய் உழுதுன்னா அதில் ஒரு சந்தோஷப்படுறாங்கன்னா கேவலமான மனநிலை. அது மாற வேண்டியது அவர்கள் தான். ஏன்னா நான் எந்த போரில் இருந்தால் நான் ஜெயிக்கணும்னு நினைப்பேன். அந்த அந்த இப்போ என்னோட விமானம் ஊந்து உடஞ்சிச்சுன்னா அது என்னோட ப்ராப்ளம் தானே, அது எனக்கு கஷ்டம் தானே. அது உழணும்னு நினைக்கிறாங்களா இல்லை அடிச்சோன்றாங்க சார். ஏதாவது ஒரு சின்ன பீஸ் ஃபோட்டோ அவங்க தான் காட்டணும். பார்ட்ஸ் கூட காட்ட வேண்டாம், ஒரு ஃபோட்டோவாவது காட்டினீங்கன்னா நாங்கள் சரி ஓகே ஒன்றும் பண்ணுறது. இதான் பதில் சார். சிரிக்க வேண்டியதான் சொல்கிறது. இந்தியா அர்மேனியாவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். இப்போது அஜர்பைஜான் கூட நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் மற்ற பாகிஸ்தானுக்கு மேலே இருக்கக்கூடிய நாடுகள், குறிப்பாக ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபன்ஸ்க்கு என்ன மாதிரியான சப்போர்ட் கிடைக்குது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் வருது. பர்டிகுலராக அர்மேனியாவுக்கு இந்தியா என்ன மாதிரியான ஹெல்ப்பை பண்ணுது? அர்மேனியா அப்படிங்கிறது வந்து அசர்பைஜானுக்கு பக்கத்தில் இருக்க நாடு. அசர்பைஜான் நம்ம கூட கொஞ்ச நாள் முன்னாடி ஒழுங்காக தான் இருந்தாங்க. இந்த பாகிஸ்தான் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா அப்படியே கதை மாறிடுச்சு. அர்மேனியா நம்மளுடைய நட்பு நாடாக இருக்குது. இப்போ அசர்பைஜான் நியூட்ரலாக இருந்தாங்க, இப்போ ஆர்மேனியாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறதுனால அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை பாகிஸ்தானுக்கு நம்ம எதிரின்றதுனால அசர்பைஜானும் பாகிஸ்தானும் ஒன்றா சேர்றாங்க. துருக்கி, அதாவது மூன்று நாடுகளோட அச்சு இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ சில சமயத்தில் 4 நாடாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பாகிஸ்தான், அசர்பைஜான், துருக்கி, இது 3 ஒரு அச்சு. இவங்க 3 பேரும் ஒரே ஐடியாலஜி, இவங்க 3 பேருக்கும் ஒரே மாதிரி ஒரு மதம் சார்ந்த ஒத்துழைப்பு. அதே மாதிரி 3 பேருக்கு இந்தியா எதிர்ப்பு. அதே மாதிரி ஆர்மேனியாவுக்கு அசர்பைஜானுக்கு ஆர்மேனியா எதிர்ப்பு, சைப்ரஸ்க்கு வந்து துருக்கி எதிர்ப்பு, கிரீஸுக்கு துருக்கி எதிர்ப்பு. ஸோ இப்போ நம்ம பக்கம் நான் எடுத்துக்கிட்டோன்னா இந்தியா, ஆர்மேனியா, சைப்ரஸ்ஸு, கிரீஸு, இந்த 4 நாடுகளும் இப்போ ஒரு கூட்டமைப்பில் ஒன்றா சேர்றோம். ஸோ நீ அந்த பக்கம் கட்டம் கட்டினா நான் இந்த பக்கம் கட்டம் கட்டுறேன். ஸோ நீ அங்கே போய் அவங்கள அடித்தேன்னா நான் இங்கேருந்து நான் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் நான் கொடுப்பேன். நான் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் தான் கொடுக்குறேன். ஆனால் ஒரு படி மேலே போயிட்டு நான் வந்து என்னுடைய தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணைகளையும் நான் கொடுப்பேன். ஸோ நீ கொடுக்கும்போது உன்னுடைய துருக்கியிலேருந்து ஒரு ட்ரோன் கொடுக்குறாங்க பாகிஸ்தானுக்கு, நான் ஏன் கொடுக்கக்கூடாது? அவன் கொடுக்குறான், நான் கொடுக்கக்கூடாதா? நான் கொடுப்பேன் அப்படின்னு இந்தியா வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கு, சைப்ரஸ்க்கு ஏவுகணை MRLS சிஸ்டம், ரேடார் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொடுக்க போகிறோம். சைப்ரஸ்க்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கிரீஸ் அதே மாதிரி காலங்காலமாக பிரச்சனை. இந்த ட்ராயின்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, ஸோ அந்த காலத்துலேருந்து வந்த படம் கிரீஸுக்கும் ட்ராய்க்கும் பிரச்சனை. இப்போ மாடர்ன் டே ட்ராய் தான் டர்க்கி. ஸோ அப்போது காலங்காலமாக அதே பிரச்சனை போயிட்டுருக்கா. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு கிரீஸ்க்கு நம்ம இப்போ ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்தியா வந்து 3 நாடுகளை, அவங்க வந்து பாகிஸ்தான் 2 நாடுகளை பக்கடக்காலையாக வச்சுருக்காங்கன்னா, இந்தியா 3 நாடுகளை நட்பு நாடாக வைத்துக் கொள்கிறது. அதுலேயும் பார்ட்னர்ஷிப் லெவலில் போகிறோம். ஸோ பார்ட்னர்ஷிப் லெவலில் போகும்போது நீ அங்கே அவங்க மேலே கை வச்சுன்னா நான் இங்கேருந்து நான் சப்ளை பண்ணுவேன். ஸோ உன்னோட சப்ளை செயின் எவ்வளோ இருக்குதோ அதே அளவுக்கு என்கிட்டே சப்ளை செயின் இருக்குது. ஸோ உன்னால் தாக்க முடியும்னா அதை தடுத்து நிறுத்தத்துக்கான சக்தி என்கிட்ட இருக்குது. நான் உனக்கு பண்ணியும் காமிச்சிட்டேன். இதற்கு மேலே நீ அங்கே போய் வாலாட்டிகிட்டு இருந்தேன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் இங்கே நடந்ததோ அங்கே சிந்தூர் 2 நடக்கும். சைனாவோட டூப்ளிகேட் வெப்பன்ஸை வாங்கி பாகிஸ்தான் என்ன நிலைமையில் இருக்குங்கிறது சிந்தூரில் நம்ம நேரடியாக பார்த்துட்டோம். நான் இன்னொன்று விஷயம், சைனாவோடைய வெப்பன் சிஸ்டம் பாகிஸ்தானை வச்சு மாத்திரம் இடம் போட முடியாது. ஸோ அவங்க பாகிஸ்தானால ஹேண்டில் பண்ண முடியல. சைனாவோட நான் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டேன். நான் வந்து என்ன போகிறது இல்லை தெரியாது. நம்ம அதான் சொல்லணே, ஆர்ட் ஆஃப் வார், இட்ஸ் சுன் ஷூ கண்ட்ரி. அதாவது அவங்க வந்து அப்பியர் வீக் வென் ஸ்ட்ராங்கர் வென் வீக் அப்படின்வாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போது வீக்காக காமிச்சிப்பாங்க, வீக்காக இருக்கும்போது ஸ்ட்ராங்காக காமிச்சிப்பாங்க. பாகிஸ்தானுக்கு கொடுக்குற வெப்பன் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா பாகிஸ்தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டெஸ்டிங் கிரவுண்ட்ஸ் தானே. ஸோ அவன் வந்து அவனோட இது, ஏன்னா பாகிஸ்தான் என்னைக்கு வேணால் டபுள் கிராஸ் பண்ணுவாங்க. இந்த டவுட்டு அமெரிக்காவுக்கும் இருக்கும், சைனாவுக்கும் இருக்கும். அதனால் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா கொடுக்குற வெப்பனும் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டோம், சைனா கொடுக்குற வெப்பனையும் பெருசாக எடுத்துக்க மாட்டோம். கிராஸ் செக் பண்ணுறதுக்கான, ஏன்னா அமெரிக்கா வந்து கிராஸ் செக் பண்ணுறதுல வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எப்படி பண்ணுவாங்கட்டு. அதே மாதிரி சைனா எப்படி பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியா எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றது தான் அவங்களோட மெயின் நோக்கமாக இருக்குமே தவிர பாகிஸ்தானை ஜெயிக்க வைக்கிறது அவங்களோட மெயின் நோக்கம் கிடையாது. சைனாவுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி பாகிஸ்தான் ஜெயிக்கணுன்ற எண்ணம் கிடையாது. இந்தியா ரிட்டால் இன்கேஸ் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு 1-on-1 வருது, ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் வருதுன்னா அப்போ அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றதை தான் நம்ம பாகிஸ்தான் கிட்ட செக் பண்ணிக்கிறாங்க அவங்க. ஸோ 1971 பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் பிரச்சனை வரும்போது அப்போ நடந்தது ரிப்பீட் ஆகக்கூடாதுன்றது அமெரிக்காவோட மூவாக இருக்குமே தவிர பாகிஸ்தானை ஃபுல் பவராக வச்சு இந்தியாவுக்கு எதிர்க்கணுன்ற எண்ணம் கிடையாது. பாகிஸ்தான் இஸ் a டெஸ்டிங் கிரவுண்ட் ஃபார் both of them. அவ்வளோதான். பிலாவல் பூட்டோ, அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை தேவைப்பட்டா இந்தியாவுக்கு கொடுப்பதில் எந்த விதமான தவறும் இல்லைன்னு சொன்ன உடனே கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகிறாரு. தீவிரவாதிகளுடைய மகன்கள் எல்லாம் அவங்களுக்கு எச்சரிக்கை விடுறாங்க, தாக்குதல் வரைக்கும் போயிட்டாங்கன்ற மாதிரி. இதுதான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைமை. அவ்வளோதான். அதாவது அவர் வந்து நாட்டோடைய அரசியல், அவரோட நாட்டு உள்நாட்டு நிலவரத்தை உலகம் முழுக்க சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். அதாவது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நல்லவங்களாம் இருக்கவே முடியாது.
இருந்தால் பிரச்சனை வரும். இம்ரான்கான் வந்து நிறைய பிரச்சனை நிறைய விமர்சனங்கள்லாம் வச்சார். என்றைக்கு வந்து இந்தியாவோட நான் பேசுறது ரெடி மோடி அவர்களோட நான் பயணிக்க ரெடின்னு சொன்ன உடனே அவர் ஆட்சியை கவுத்தாச்சு. நவாஸ் ஷெரீஃபுக்கு இதே கதை தான். ஓகே, பெனாசிர் பூட்டோவை கொண்டு போட்டாங்க. ஸோ அவர் பையன் தான் இவங்க. ஸோ அதனால் பாகிஸ்தானுக்கு அவங்களோட பாகிஸ்தான் நாட்டில் இருக்கிற தலைவர்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. நீ நல்லவனாக மாறுறதுக்கு ஒரு சாத்தியக்கூறும் கிடையாது. மாறினாலும் இல்லைன்னா சாவு, அவ்வளோதான். நீ அப்படியே தான். அதாவது நான் சொல்கிறேனே, அதாவது பாகிஸ்தான் வந்து 1947 2025 வரைக்கும் ஒரு தடவை கூட தன்னுடைய ஆட்சி காலத்தை முடித்ததே இல்லை. எந்த ஒரு பிரதமரும் முடித்ததே இல்லை. ஒன்று புதுசாக ஒரு இராணுவ ஆட்சி வரும், இல்லைன்னா அந்த நாட்டில் வந்து ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து வேற ஒருத்தரை உட்கார வைப்பாங்க, இல்லை ஒன்று அமெரிக்கா உள்ள வரும், இல்லை ஆர்மி உள்ள வரும். ஸோ ஏதாவது ஒன்று நடக்கும். ஆனால் இன்னி வரைக்கும் முடித்ததே கிடையாது. ஸோ அதே விஷயம் வந்து ஷபாஸ் ஷெரீஃபுக்கும் நடக்கும் போல இருக்குது. அதனால் ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து எலெக்ஷன் நடந்ததுலே, அந்த எலெக்ஷனில் வந்து ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் வந்து ஓட்டு போட்டு தான் ஷபாஸ் ஷெரீஃப் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஏன்னா மெயின் யாருக்கு ஓட்டு விழணும்னு பார்த்தீங்கன்னா இம்ரான்கான் தான். இம்ரான் கட்சி தான் ஜெயிச்சது, ஆனால் அனௌன்ஸ் பண்ணது ஷபாஸ் ஷெரீஃப் கட்சி. ஸோ அப்படி தான் அவங்க நாட்டோடைய மக்களாட்சி ஜனநாயகம், அவங்க நாட்டு ஜனநாயகம். அப்படி அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது உங்களால். எதிர்பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒசாபு பின் லாடன் கொண்டு வந்து உட்கார வச்சுப்பாங்க. ஸோ அப்படி தான் இருக்கும். அதனால் அவங்களுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஸோ பிலாவல் பூட்டோ வந்து 2 நாள் முன்னாடி ரொம்ப நல்லவராக பேசினார். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு நாங்கள் உதவி செஞ்சது வந்து ஊரறிஞ்ச உண்மை அப்படின்லாம் பேசினார். அதாவது 2 தெய்வமும் மாறி மாறி உண்மையை பேசிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சரும் இப்போ பிலாவல் பூட்டோ 2 பேரும் அமெரிக்காவுக்கு எதிராக முத்துக்களை வாரி இறைச்சாங்க 2 வாரத்துக்கு முன்னாடி. ஸோ இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. அவ்வளோதான். பிலாவல் பூட்டோ உயிரோட ரொம்ப நாள் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்தளவுக்கு மோசமாக தான் இருக்கும். சைனாவினுடைய உளவு கப்பல், அது ஆக்சுவலாக உளவு கப்பல் இல்லை, வேற ஆராய்ச்சி கப்பல், ஆனால் உளவு வேலை பார்க்குறாங்க அப்படின்றத ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய நிறுவனம் வங்காள விரிகுடா கடலில் இருக்காங்க. எப்பவுமே ஒரு லொக்கேஷன், ஒரு ஷிப் எங்கே இருக்குது அப்படின்றத லொக்கேஷன் தெரியும். ஆனால் அந்த லொக்கேஷன் சிக்னல்ஸை கொடுக்கக்கூடிய டிவைஸையே அவங்க ஆஃப் பண்ணி வச்சு மாத கணக்கில் அந்த வங்காள விரிகுடாவில் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய கப்பல்கள், அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் உறுதிப்படுத்துகிறாங்க. இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாம். இந்தியாவுக்கு அச்சுறுத்தல்னா அவங்களால நம்மளை பார்க்க முடியுதுன்னா நம்மளாலே அவங்கள பார்க்க முடியும் சைனாவில். சரியா? நம்மக்கிட்டையும் அந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் வெசல்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு பிரிக்ஸு, அப்புறமா வந்து ஒரு கூட்டமைப்பெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ G20 நம்ம ரீசெண்டாக அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டோம். பிரிக்ஸ் இப்போ தான் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பிரிக்ஸ் ப்ளஸ்ஸாக மாறி இருக்குது. அதே மாதிரி SCO மாநாட்டுக்கு நம்ம அவங்கக்கிட்ட போயிட்டு வந்துடும்போது நம்ம எல்லாத்தையும் நிறுத்திடலாம், பிரச்சனையெல்லாம் வேண்டாம், நிறுத்திடலான்னு சொல்லிட்டு இப்போ தான் வெளியுறவுத்துறை அமைச்சரும் அவங்க நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சரும் பேசியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணும்போது நீ இன்னும் மாறவே இல்லை, அதே தான் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சைனா. சரி, இந்த தான் ஒரு கேள்வி வருது. உண்மையிலேயே சைனாவும் இந்தியாவும் இணையறத மற்ற நாடுகள் இது இணைந்தா என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்கும், இம்பாக்ட் இருக்குன்றத உடைக்கிறதுக்காக இது பண்ணுறாங்களா? இல்லை, உடைக்கிறதுக்காக இல்லை. சைனாவை வந்து நான் இல்லை வந்தது, கப்பல் வந்தது உண்மை சார். பட் இந்த மாதிரி உளவு வேலை தான் பார்த்தாங்க. இல்லை, உளவு வேலையும் பார்த்தாலுமே அதாவது நம்ம வந்து 2 பக்கமும் ஃபுல்லாக எடுத்துக்க முடியாது. ஓகேவா? அதே மாதிரி சைனா வந்து நேரு அவர்கள் பண்ண தப்பு வந்து இந்தியா இப்போது பண்ணக்கூடாது. நேரு அவர்கள் பண்ணது அதே தான் நம்பினார். ப்ளஸ் அவங்க வரவே மாட்டாங்க நம்பினார். பஞ்சஸ்டீல்லாம் போய் சைன் பண்ணார். ஸோ நான் அகைன் திருப்பி நேருக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லாதீங்க. பண்ணது தப்பு, அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். ஸோ நான் சைனா இதை அப்படியே விட்டுருங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இதில் என்ன இருக்கணும், நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. நம்மளும் அதே மாதிரி கவுண்டர் செக் அவங்களுக்கு பண்ணணும். ஸோ அந்த ஷிப்பு வந்து ஏன் நின்றுதுன்றது நம்ம பார்க்கணும். ஸோ என்ன 120 கிலோமீட்டர் தூரத்தில் இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளோடது அவங்க ஸ்டடி பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியல, அது பார்க்கணும். ஸோ அதே மாதிரி நம்மளும் அவங்களதில் கிராஸ் செக் பண்ணணும். தைவானில் வந்து கொஞ்சம் பிரச்சனை போயிட்டுருக்கு இப்போ ஆஸ் வி ஸ்பீக். அமெரிக்கா சும்மா இல்லாமல் அங்கேயும் போய் ஏதோ தூண்டி விடுறாங்க. ஸோ அங்கேயும் ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த என்ன சொல்கிறது, ஜியோபாலிட்டிக்கல் செஸ் போர்டில் ஸோ மாற்றி மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ ஏஐஎஸ் டிரான்ஸ்பாண்டர் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த ஷிப்பு போயிட்டு இருக்கிறதுன்றது தப்பு. அது அவங்க நம்ம கேள்வியும் கேட்கலாம், அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஸோ இது உண்மையிலே என்ன பண்ணாங்கன்றது கொஞ்சம் வி ஹேவ் டு வெயிட், லைக் ஒரு 2-3 நாள் ஆகும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அதோடைய ஆக்சுவல் பிக்சர். தைவான் சைனா வெப்பன் அளவுக்கு, அதாவது தாக்குதல் அளவுக்கு பண்ண மாட்டாங்க. அதாவது அதிகப்படுத்தி எல்லாம் கருத்துக்கள் வருதா, இல்லை வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை? தைவானை பொறுத்த வரைக்கும் வி ஆர் வெரி ஷுர், லைக் தைவானை வந்து அப்படியே பிடிக்கிறதுக்கு தான் மெயின்லேண்ட் அதாவது PRC ட்ரை பண்ணும். ஸோ தைவானில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் அவங்களுக்கு அப்படியே வேணும், அந்த ஃபவுண்ட்ரிஸ் அப்படியே வேணும். செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரிஸ் தான் அவங்களோட மெயின் எய்ம்.
மற்றபடி உங்களுக்கு மற்றதெல்லாம் ஈகோ தான். ஆனால் அவங்களுக்கு இப்போதைக்கு தேவை வந்து அந்த சப்ளை செயின், செமிகண்டக்டரோட சப்ளை செயின் வந்து முழுக்க முழுக்க தைவானை நம்பி தான் உலகமே இருக்குது. நான் சொல்கிறது உலகம் முழுக்க, அமெரிக்காவாக இருக்கட்டும், ரஷ்யா இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், இந்தியாவே ஆனாலும் எல்லாமே தைவானில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதுதான் அவங்களுடைய, அதாவது லீ குவான் யூ அகைன் சைட் பண்ணுறது பாய்சனஸ் ஷ்ரிம்ப் அப்படின்னு வரும். பெரிய பெரிய மீன்லாம் சின்ன சின்ன மீனை சாப்பிட்ணும், ஷ்ரிம்பை சாப்பிட்ணும்னு நினச்சா சிங்கப்பூர் மஸ்ட் பிகம் எ பாய்சனஸ் ஷ்ரிம்ப் அப்படின்னு வரும். ஸோ தைவான் ஹஸ் ரியலி பிகம் அ பாய்சனஸ் ஷ்ரிம்ப். அதனால் இவனும் சாப்பிட மாட்டாங்கன்னா, சைனாவும் சாப்பிட மாட்டாங்கன்னா, அமெரிக்காவும் வேணான்னு விட்டுட்டு போக முடியாது. ஸோ 2 பேருக்குமே அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. தைவானை வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஸோ தைவானை வந்து இப்போ உக்ரைனில் நடக்கிற மாதிரியோ இல்லைனா வந்து மற்ற நாடுகளில் நடக்கிற மாதிரி நேராக ஒரு போராக சைனா ஏன்னா சொந்தக்காரங்க முதல்ல ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு மூட்டி விட்ட மாதிரி இங்கே பண்ண முடியாது. 2வது சைனா அப்படி போய் அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வேணும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக தான் அவங்க மோஸ்ட்லி ட்ரை பண்ணுறாங்க. மீண்டும் மலையேறினார் அமெரிக்க அதிபர் அப்படின்ற மாதிரி டேரிஃப் மேட்டரை மறுபடியும் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 35 கண்ட்ரீஸ்க்கு 40 வரைக்கும் போட்டிருக்காரு. இந்தியாவுக்கு இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல, கூடிய விரைவில் ஆகுன்னு சொல்லி 2 தடவை சொல்லிட்டாரு. இன்னும் அது என்ன சார் பேசிட்டீங்கன்ற மாதிரி கேட்குற மாதிரி தான் இருக்குது. மார்க்கெட்டு, கமாடிட்டி மார்க்கெட்டும் சரி, ஈக்விட்டி மார்க்கெட்டும் சரி, இம்பாக்ட் இப்போவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன சார், இவர் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் இருக்குமா இல்லை ஏன்? இல்லை, அவருக்கு வேறு ஆப்ஷன் இல்லை சார். ஆக்சுவலாக சுருக்கமாக சொல்லணும்னா அவருக்கு அப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ உள்ளுக்குள்ளே ஃபினான்ஷியலி தே ஹாவ் அ பிக் இஷ்யூ. அண்ட் தென் பிரிக்ஸ் வந்து பெரிய தலைவலியாக இருக்குது அவருக்கு. நம்மளுக்கு சொல்கிறார் அவரு, அதுவும் உண்மை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய அவங்க வெப்பனைஸ் பண்ணிட்டாங்க டாலரை. அதுதான் ப்ராப்ளம். அந்த வெப்பனைஸ் பண்ணதுனால இப்போ திருப்பி அதே தப்பை தான் திருப்பி பண்ணுறாரு. அமெரிக்கன்ஸே சொல்லியிருக்காங்களே சார், ஒரு பேப்பர் எடுத்து அமெரிக்க டாலராக பிரிண்ட் பண்ணி இதை வச்சு நீங்கள் உலகத்தையே ஆளணும்னு நினைக்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லி அவங்களே $2 trillion கோவிடுக்கு அப்புறமா அடிச்சிருக்காங்க. எதுனால அடிச்சாங்க, என்ன பேக்கிங் டாலரோட பேக்கிங் 1971-73 அப்புறமா டாலர் எதை வச்சு அடிக்கிறாங்கன்னே தெரியல. கோல்டு வச்சு அடிக்கிறாங்களா, இல்லை ஆயில் வச்சு அடிக்கிறாங்களா, வேறு ஏதாவது கமோடிட்டி வச்சு அடிக்கிறாங்களா? இப்போ ரூபா எடுத்து கொடுக்குறேன்னா அதுக்கு ஈக்குவலான கோல்டு உள்ளே இருக்குது, வால்ட்டில் இருக்குது. ரூபா நோட்டு நான் செல்லுன்றேன். அமெரிக்க டாலருக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் தெரியல. ஸோ உங்களோட அமெரிக்கன் ஆர்மின்னு காமிக்காதீங்க. அதாவது யூஎஸ்எஸ் என்டர்பிரைஸு, அப்புறம் B-22 பாம்பர், B-2 பாம்பர் கொண்டு போய் போடுறேன், அப்புறம் B-22 எடுத்துன்னு வந்து வைக்க போகிறேன். ஆன்சர் இதெல்லாம் ஒரு பதிலே கிடையாது. ஸோ நீங்கள் ஆர்மி வச்சுருக்கீங்க, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வச்சுருக்கீங்க, எல்லா உலகத்திலே தலை சிறந்த இராணுவம் எல்லாம் ஓகே. ஆனால் உலகத்தை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்சியில் அதாவது அந்த மாதிரி கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா மற்ற நாடுகளும் எல்லாருமே சாவரின் கண்ட்ரீஸ். ஸோ சப்ளை செயின்ன்றது இப்போ வந்து உலகம் வந்து டைவர்சிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ ஆயிலை பேஸ் பண்ணி உங்களால் போக முடியாது. பிரிக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 10 நாடுகள் அந்த அதாவது டாப் 10 ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸில் 6 கண்ட்ரீஸ் இப்போ பிரிக்ஸ் ப்ளஸில் இருக்காங்க. இவங்க எல்லாருமே டாலர் நான் வாங்க போகிறதில்ல, நம்மளுக்குள்ளேயே நான் ட்ரேட் பண்ண போகிறேன்னு சொன்னாலுமே வாங்குறவனுக்கும் டாலருக்கு சம்மந்தம் இல்லை, விற்கிறவனுக்கும் டாலருக்கும் சம்மந்தம். அந்த சப்ளை செயினை அவங்க கிரியேட் பண்ணி டாலரில் நடக்கணுன்ற கம்பல்ஷன் தான் இங்கே எல்லாரும். இல்லை அந்த கம்பல்ஷன் வந்து அவங்க கிரியேட் பண்ணது. அதாவது 1945 அப்புறமா 45 தான் அந்த த்ரெஷோல்டு. அதுக்கப்புறம் மாறிடுச்சு. அந்த பெட்ரோ டாலர் சிஸ்டம் வந்து 1970s அப்புறமா 73-74 அப்புறமா இட் பிகம் பெட்ரோ டாலர் சிஸ்டம் வந்து ஒரு யூஸ்வலான சிஸ்டமாக போச்சு. ஸ்விஃப்ட் சிஸ்டம் வந்து ஒரே செட்டில்மெண்ட் சிஸ்டமாக இருந்தது. இப்போ ஸ்விஃப்ட் சிஸ்டம் செட்டில் பண்ணுறதுக்கு பதிலாக NDBன்னு ஒன்று கொண்டு வராங்க பிரிக்ஸு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்குள்ளே செட்டில் பண்ணுறதுக்கு எதுக்கு நம்ம 3வது கண்ட்ரி வேறு ஏதாவது ஸ்விஃப்ட் சிஸ்டமோ நம்மளே பண்ணிக்கலாம். ஏன்னா எதுக்கு ஏதாவது சாங்ஷன்ஸ்னு போகும்போது ரஷ்யா மேலே 20,000 சாங்ஷன்ஸ் இருக்குது. இப்போ திருப்பி இன்னொரு சாங்ஷன்ஸ் போடுவேன்னு சொல்கிறாரு. இந்தியாவுக்கு சைனாவுக்கு ரஷ்யா கிட்டேருந்து நீ ஆயில் வாங்கினா நான் சாங்ஷன்ஸ் போடுவேன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவர் என்ன பண்ண ட்ரை பண்ணுறாருன்னா, நீயா கிளம்பிடு, நான் உன்னை அனுப்புனேன்னு இருக்க வேண்டாம். அப்படி தான். அதாவது ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்து ஒருத்தனை தனியாக அனுப்பணுன்னா ஒருத்தன் மேலே போட்டு ப்ரெஷர் போட்டே இருந்தால் அவனே போயிடுவான்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை தான் அவர் எதிர்பார்க்குறாரு. அதாவது நீயா கிளம்பியிருப்பா அப்படின்ற மாதிரி எல்லா நாட்டுக்கும் சொல்கிறாரு. ஏன்னா கனடா மேலே 35% இன்றைக்கி டேக்ஸ் போட்டிருக்காரு. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, கனடாக்கு நீ இதுக்கு மேலே வேறு ஏதாவது டேக்ஸ் ரிட்டாலியேட் பண்ணினா அந்த 35 மேலே அதை நான் போடுவேன். ஆமாம். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய விஷயமே கிடையாது. அதுலேயும் அவங்க பார்டர் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ ட்ரக் கிரைசிஸ்னால் அவருக்கு காலங்காலமாக இருக்குது. இப்போ வரல ட்ரக் கிரைசிஸ், காலங்காலமாக இருக்குது. மெக்சிகோவிலேருந்து ஒரு பிரச்சனை பேசிகிட்டு இருந்தார், இப்போ ஒத்துக்கிறாரு கனடாலேருந்து வருதுன்ட்டு. ஸோ இப்போ தானே ஒன்றா ஸ்டடி பண்ண உடனே நாளைக்கே நடக்கணுன்றாரு. நடக்கிறது கஷ்டமே, சாத்தியமே கிடையாது, ரொம்ப கஷ்டம் அது. ஸோ அப்போ இதெல்லாம் மாறணும்னா அவர் உள்நாட்டில் ஸ்திரத்தன்மையோடு இருக்கணும். போராத குறைக்கு எலான் மஸ்க் வர டெய்லி ஒரு அறிக்கை விடுறாரு, அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ தலைவலி தான். அதனால் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி எல்லா நாடையும் மிரட்ட முடியாது. கொஞ்ச நாளைக்கு வேணால் அது வந்து ஒரு போஸ்ட்போன்மெண்ட் வேணால் இருக்கலாம், டிஸ்ட்ராக்ஷன் இல்லைன்னா வந்து தள்ளி போட வேணால் முடியுமே தவிர
இதெல்லாம் எல்லா நாடும் 500%லாம் எந்த நாடும் ஒத்துக்காது. இந்தியாவுக்கு இன்னும் ஓலை இன்னும் வரல. ஸோ எல்லாருக்கும் ஓலை தான் அனுப்பிட்டு இருக்காரு. ஸோ இந்தியாவுக்கு இன்னும் ஓலை வரல. வரட்டும், வந்த உடனே பார்ப்போம் என்னன்றது. அமைதிக்கான நோபல் பரிசு பரிந்துரை கண்டிப்பாக 2 நாடுகள் பரிந்துரை, ரெண்டுமே பெரிய தலைவர். அதாவது ஒபாமாவுக்கு அமைதிக்கான நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. அவர் வந்து 5 நாடுகளை சின்ன பின்னமாக்கினார். ஓகே, அமைதிக்கும் அவருக்கு சம்மந்தமே இல்லை. அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். 2020 வாங்கினாருன்னு சொல்லிடலாமா? அது நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, அதாவது நம்மளோட பிரதமர் வாங்கினா பிடிக்காது, ஆனால் ஒபாமா வாங்கினது கரெக்டுன்னுவாங்க. நம்ம ஊர்லேயே கூட சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி. அதுக்குள்ளே போகல. 2020 வரைக்கும் ஒரு எந்த சண்டையும் போடல. 16லேருந்து 20 வரைக்கும் ட்ரம்ப்பே வந்து பெரிய லெவலில் எதுவும் பண்ணல. இந்த மாதிரி ஒரு பெரிய டிஸ்ட்ரப்ஷன் பாலிடிக்ஸ்லாம் பண்ணல. அப்போ கேட்டிருந்தா கூட ஓகே. 2025 ஜனவரி மாதத்துலேருந்து ஜூலை மாதத்துக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காரு. ஈரான் மேலே பிரச்சனை, காசாவில் பிரச்சனை, உக்ரைனில் ரஷ்யா பிரச்சனை, தைவான்லாம் பிரச்சனை. இப்போ எல்லா இடத்துலையும் அதாவது ஒரு இடத்துல இருந்தது இப்போ உலகம் முழுக்க பறி விட்டு இப்போ எனக்கு நோபல் பிரைஸ் வேணும்னு கேட்டால் என்ன சொல்கிறதுனே தெரில. அதாவது ட்ரம்ப்பை ஆதரித்தவங்க கூட இப்போ நிறைய கேள்வி என்ன ஆதரிச்சோன்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு நோபல் பிரைஸ் கொடுங்கன்றாரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான சொல்கிறாரு. இது என்ன மாதிரியான ஸ்டாண்டு? இன்னமும் வருஷங்கள் கடந்து போயிட்டு தான் இருக்குமா போர்? இல்லை, இப்போ உக்ரைன் வந்து வீரியம் அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு மேலே உக்ரைனால தாக்கு பிடிக்க முடியாது. அடிக்கடி பேசுகிறாரு சார். இல்லை, பேசுறதுனால என்ன? இப்போ உக்ரைன் முடிஞ்சு போச்சுங்க. உக்ரைன் வந்து ஆரம்பத்திலேயே முடிஞ்சிச்சு. அதாவது 22 பிப்ரவரி 2022 அன்றைக்கி முடிஞ்சுது. ஓகேவா? என்றைக்கு ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கே முடிஞ்சிச்சு அது. ஸோ அதுக்கான எண்டு பாயிண்ட் ரீச் பண்ணுறதுக்கு தான் உள்ள லேட் ஆகுதே தவிர வார் அப்பயே அது இது ரெண்டு பேர் சப்ளையே பண்ண முடியாது. ரேர் மினரல்ஸ் வாங்குறது தான் அமெரிக்காவோட டார்கெட். உக்ரைனை கூறு போடணும். அதுக்கு வந்து மேற்கத்திய நாடுகள், சில நாடுகள் எனக்கு இந்த மாகாணம் கூடுன்னு பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டுருக்கு. ஈஸ்டர்ன் யுக்ரைன் முழுக்க ரஷ்யா கிட்ட போகுமா? ஸோ அந்த ஈஸ்டர்ன் யுக்ரைனில் தான் நீங்கள் கேட்குற அந்த வளங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த வளங்கள் எனக்கு கூடனா ரஷ்யா விட மாட்டாங்க. ஏன்னா ரஷ்யன் ஸ்பீக்கிங் பீப்புள் அங்கே இருக்காங்க ஜாஸ்தியாக. ஸோ அந்த லேண்டுக்காக பிரச்சனையா, இல்லை ரஷ்யன் ஸ்பீக்கிங் பீப்புளுக்காக பிரச்சனையா, இல்லைன்னா அங்கே இருக்க கனிம வளங்களுக்காக பிரச்சனையா அப்படின்னு காலம் தான் பதில் சொல்லுமே தவிர. மண்ணின் மைந்தர் ஜெலன்ஸ்கி இதில் தெரியாத அவர். மண்ணின் மைந்தர் ஜெலன்ஸ்கியால தான் இவ்வளோ பிரச்சனையே. மண்ணின் மைந்தர் ஜெலன்ஸ்கி இதுக்கு முன்னாடி சொல்லும் போது ரஷ்யாவோட நல்லா இருக்கணும்னு சொன்னார். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்யாவும் உக்ரைனும் நல்லா போகணும்னு சொல்கிறார். ஜெயிச்ச பிறகு இவ்வளோ பெரிய பிரச்சனையை கோர்த்து விட்டுருக்காரு. இன்னி வரைக்கும் ஒரு ட்ரெஸ்ஸை கூட கட்ட மாட்டேங்கிறாரு, அதே ட்ரெஸ்ஸில் இருக்கார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சியே கிடையாது. ஸோ அப்போ நான் தான் ராஜா இல்லையா? ஸோ அந்த இடத்துலேருந்து இறங்குறதுக்கு சில பேர்லாம் ஒரு இடத்துல போய் உட்கார்ற வரைக்கும் நிறைய நல்லதெல்லாம் பேசுவாங்க. உட்கார்ந்த பிறகு இறங்கடானா இறங்க மாட்டாங்க. இது புலிவாலை பிடிச்ச கதை. இது புலிவாலாம் இல்லை, இப்போ டைனோசராலே பிடிச்ச மாதிரி தான் இது. இல்லை, இறங்க மாட்டாங்க. இப்போ வேற ஒருத்தனுக்கு இடம் கொடுன்னா கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ நான் தான் அப்படின்னு அந்த 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 என்ன சொல்கிறது, அடமெண்ட் இல்லை, அந்த பவரை வந்து அனுபவிச்சுட்டாங்க. ஸோ அது விட்டு இறங்கிறதுக்கு மனசு வரல, அவ்வளோதான். அந்த பவரையே பிடிச்சிட்டு உட்கார முடியாது. ஸோ உங்களால் அது முடியல அப்படி இறங்குங்கன்னு சொன்னாலும் இறங்க முடியல. அதுதான் இப்போ ஜெலன்ஸ்கியோட பிரச்சனையாக இருக்குது. மிக்க நன்றி சார். பல கருத்துக்கள், இந்தியாவினுடைய வெளியுறவுனுடைய நட்பு நாடுகள் என்ன, அவங்க கொள்கைகள் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பேசணும். மிக்க நன்றி நேயர்களே. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இணைந்திருங்கள் தினமலருடன். நன்றி நேயர்களே.